நீ இல்லைன்னா இந்த வீடு நல்லாவே இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம எத்தனை பேர் சொல்றோம்? சொல்ல மாட்டோம். அவளுடைய உழைப்பை, அவளுடைய தியாகத்தை, அவளுடைய வாழ்க்கையை பாராட்டக்கூடிய ஆண்கள் குறைவுபடுவதால் வீட்டுக்கு வீடு பெண்கள் பிசாசுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே ஒரு ஆண்மகன் பாராட்டை பெறக்கூடிய பெண் அவன் நல்லா இருப்பான். நீங்க பாருங்க, அதனால்தான் அது இயற்கையினுடைய படைப்பு என்று நாம் சொல்ல முடியும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நீங்க அப்பா பாராட்டி வளர்க்கக்கூடிய பெண்மகள் காதலில் வீழ்ந்து போக வாய்ப்பே இல்லை, ரொம்ப குறைவு. இன்னைக்கு அப்பா ஒரு பிள்ளைய கூப்பிட்டு நீ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்க, நீ நல்ல அழகா பேசுறேன்னு சொல்லக்கூடிய பெண் அன்புக்காக ஏங்க மாட்டா. அப்போ பெண்ணுக்கான ஒரு வலிமை ஆண்களிடம் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று நாம் மறுக்க முடியாது. புரட்சி என்பது ஆணை வெறுப்பதல்ல, ஆணை ஒதுக்குவதல்ல, ஆணை பழி கூறுவதும் அல்ல. ஆணும் பெண்ணும் கலந்த அந்த வாழ்க்கையில் பெண் தனக்கான சில உணர்வுகளை நசுக்கப்படும் போது அவள் எழுதுகிறாள், பேசுகிறாள். பெண்ணை பற்றி எழுதும் போது கோவலன் சென்ற பாதையை கண்ணகி பார்த்து கொண்டே இருந்தால் நம்ம படிக்கிறோம். அதே கோவலன் மாதவியை விட்டு திரும்பி வரும்போது அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று படிக்கிறோம். அந்த கோவலனுக்காக அவள் மதுரையை எரித்தாள் என்று படிக்கிறோம். அவளை கற்பில் திலகம் என்று நாம் இன்றும் போற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை பெண்கள் இன்று புரட்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. போனவனை போன திசையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? அவன் போயிட்டான், அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு இன்னைக்கு பெண்கள் இல்லை. இங்க பாரு, எனக்கும் உணர்வு இருக்கிறது. அதான் நான் ஒரு கதையை அடிக்கடி சொல்லுவேன் பல மேடைகள்ல. ஊர்ல ஒரு பாட்டி இருந்தா,